வணக்கம் நண்பர்களே. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட ஓனருக்கு வயசான காரணத்தினால அந்த நிறுவனத்தோட தலைமை பொறுப்பை தன்னோட கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு திறமையான ஆட்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறாரு அந்த ஓனர். அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை தன்னுடைய ரூமுக்கு வர்ற மாதிரி அழைப்பு விடுகிறார். உங்களில் ஒருவரை தான் இந்த கம்பெனியோட சிஇஓவாக நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் அதுக்காக ஒரு காம்படிஷன் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை அடுத்த நாள் அறிவிக்கிறதா சொல்கிறாரு. இப்போ அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த காம்படிஷனுக்காக. புத்தகங்களை படிக்கிறாங்க, தன்னோட நிறுவனம் சம்பந்தமான சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதையும் படிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த காம்படிஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அடுத்த நாள் வர்றாங்க. அந்த கம்பெனியோட ஓனர் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, என் கையில் கொஞ்சம் விதைங்கெல்லாம் இருக்குது, இது ஆளுக்கு ஒன்று தரப்போகிறேன். இந்த விதையை எடுத்துகிட்டு நீங்கள் போயிடுங்க. உங்களோட வீட்டில் ஒரு மண் தொட்டியில் இந்த விதையெல்லாம் நட்டு வச்சுடுங்க. தண்ணீரும் உரமும் ஊற்றி அதை நல்லா வளர்த்து எடுங்க. யார் செடியை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்களோ அவர் தான் இந்த நிறுவனத்தோட சிஇஓ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அங்கே வந்திருந்த நபர்களும் அந்த விதைகளை வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அவர் சொன்னபடியே செடியும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக 6 மாதம் போயிடுச்சு. இப்போது அவனோட தொட்டியில் மட்டும் செடி முளைக்கவே இல்லை. ஒருவேளை நான் வீணாக்கி விட்டணும் விதைய அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் டெய்லியும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதை மட்டும் அவன் நிறுத்தலை. அதே சமயம் அந்த தொட்டியில் செடி வளரவே இல்லை அப்படின்றதையும் யாருக்கும் அவன் சொல்லலை. இப்படியே ஒரு வருஷம் முடிஞ்சிருது. அந்த ஓனரும் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி எல்லாரையும் செடியை கொண்டு வர சொல்லி சொல்கிறாரு. இப்போது அந்த செடியே வளராத ஒரு நபர் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் பெயர் ராமு. தன்னுடைய தொட்டியை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட புலம்புறான். ராமுவோட மனைவி அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு வருஷமாக உங்கள் ஓனர் என்ன சொன்னாரோ அதை தானே செஞ்சுருக்கீங்க, ஆனால் தொட்டியில் செடி தான் முளைக்கல. இந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன தான் செய்ய முடியும்? நீங்கள் மண் தொட்டியை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ராமுவும் அவனோட மண் தொட்டியை எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா எல்லாரோடைய தொட்டிலையும் விதவிதமான செடி, ஒவ்வொன்றும் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. இவன் தொட்டி மட்டும் எதுவுமே இல்லை. இவனை பார்த்து எல்லாரும் அங்கே சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஓனர் எல்லாரையும் அவர் ரூமுக்கு அந்த செடியில் எடுத்துகிட்டு வர மாதிரி சொல்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப அழகாக செடியை எல்லாருமே வளர்த்திட்டு இருக்கீங்க. உங்களில் யாரோ ஒருத்தர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அவங்க கொண்டு வந்த செடியை பார்த்துட்டு நிற்கிறாங்க. இந்த ராமு மட்டும் கடைசி வரிசையில் போய் நிற்கிறான். இப்போது அந்த ராமுவை பக்கத்தில் வர சொல்லி அந்த ஓனர் சொல்கிறாரு. ஒருவேளை தன்னை வேலையிலிருந்து தான் விலக சொல்லுவார் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவன் போகிறான். உடனே அந்த ஓனரு இவனை பார்த்து, எங்கப்பா உன்னோட செடி அப்படின்னு கேட்குறாரு. அவனும் நடந்தது எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்கிறான். இப்போ அந்த ஓனரு ராமுவை தவிர எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராமுவோட தோளில் ஓனர் கையை போட்டு, இவர் தான் இனி இந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த ராமுக்கு ஒரே அதிர்ச்சி. தான் கொண்டு வந்த செடி வளரவே இல்லையே, அப்புறம் எப்படி நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாங்க அப்படின்னு உடனே மேலையும் கீழையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது அந்த ஓனர் சொன்னார், போன வருஷம் நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விதையை கொடுத்தேன், ஆனால் அந்த விதைகள் எல்லாமே சுடுதண்ணீரில் அவிக்கப்பட்ட விதைங்க. அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதே போல் நான் கொடுத்த விதைகள் எதுவுமே உங்களுக்கு முளைச்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்களோ இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வேற ஏதோ ஒரு விதையை வளர்த்துட்டு வந்து இங்கே நிற்கிறீங்க. இந்த ராமு மட்டும்தான் என்கிட்ட ரொம்ப நேர்மையாக நடந்துட்டு இருந்திருக்கான். இந்த பதவிக்கு நேர்மை ரொம்ப முக்கியம். அதனால தான் ராமுவோட நேர்மையை பாராட்டி நான் இந்த பொறுப்பை அவங்ககிட்ட கொடுக்குறேன்னு எல்லாரும் முன்னிலையும் சொல்கிறாரு. இதை கேட்ட மற்றவங்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அந்த ராமு மட்டும் தன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டான். இதே மாதிரி தான் நண்பர்களே, நம்ம சொல்கிற சொல்லும் பயணிக்கிற வழியும் நேர்மையாக இருந்தால் வெற்றி நம்மளை தானாக தேடி வரும். வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க முயற்சி செய்கிறது ஒரு போராட்டம் தான். நம்மளோட வாழ்க்கையில் நேர்மை தவறாமல் கடைபிடிச்சு வாழ்கிற போது காசு, பணம், பதவி எல்லாமே நம்மளை தேடி கண்டிப்பாக வந்தே தீரும். தொடர்ந்து நேர்மையோடையும் நம்பிக்கையோடையும் உங்களுடைய அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. மேலும் இதே மாதிரியான பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தெரிந்ததை பகிர்வோம். நன்றி, வணக்கம்.